சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமத்திலே இந்த உபவாச கூட்டத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே, தோத்திரங்களை செலுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொலைக்காட்சியிலும் ஆன்லைன் ஊடாகவும் இணைந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்தை செய்வதற்கு என் மனதில் சந்தோஷமும் சமாதானமும் வருகிறது என்றால் நீங்கள் எல்லாம் கொடுக்கின்ற ஒத்துழைப்பும் ஜெபங்கள், உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகள் மட்டுமே. அல்லேலூயா. நான் யாரையும் போய் தேடி போய் சபைக்கு வாங்கன்னு அழைத்ததே இல்லை. ஆனால் என்னுடைய அன்பான உறவுகள், சொந்தங்கள், அநேக மாற்றுத்திறனாளிகள், அநேக பார்வை உள்ளவர்கள், அநேக தொலைக்காட்சி சபைகளிலே பயன்படுத்தப்பட்டவர்கள் என்னோடு எப்போதும் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நினைக்கும் போது கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற, ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என் மேல் வைத்திருக்கிற கிருபையை நினைக்கும் போது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக, முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு செய்யப்படுகிறது என்பதை அறிந்து அநேகம் பேர் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள், கொடுக்கிறீர்கள். திருச்சபையில் இருக்கிறவர்களும் கொடுக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். நிச்சயமாக அன்பான பார்வையற்ற அண்ணன் கூட தசம பாகங்களை எல்லாம் இங்கே வைப்பதை நினைத்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இப்படி கொடுக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பார்க்கிறதோட, நீங்க தெரிந்திருக்கிறதோட, நீங்க ஜெபிக்கிறதோட நின்று விடாமல் இந்த ஊழியங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நேரத்தை அதிகமாக எடுத்து நான் வீணடிக்க விரும்பல. இந்த ஊழியங்களை குறித்தோ, ஆராதனை நேரங்களை குறித்தோ, உபவாச கூட்டங்களை குறித்தோ, எங்கள் பிள்ளைகளின் குறித்தோ தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான எங்கள் யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்க. அதில் டிஸ்கிரிப்ஷன்லேயே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், எல்லா விளக்கங்களையும் நாம் கொடுத்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இவ்வளோ நேரம் நம்ம சாட்சிகளை பகிர்ந்து கொண்டோம். கர்த்தருக்காக நன்றி பலிகளை, தோத்திர பலிகளை ஏறெடுத்தோம். அநேக காரியங்கள், அநேக பேருக்கு கர்த்தர் விடுதலை தந்ததை சொன்னீங்க. சந்தோஷம். நிச்சயமா எனக்கும் தெரியும், இந்த ஊழியத்தை செய்வதற்கு அநேக சாட்சிகள் மட்டும் இல்லைன்னா, சாட்சிகள் இல்லைன்னா இந்த ஊழியமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதம் கூட இந்த ஊழியத்திற்காக, உணவுக்காக எலெக்ஷன் காலங்களாக இருக்கிறதுனால என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படின்னு ரொம்ப யோசனையோடு தான் இருந்தேன். மளிகை பொருளுக்கும் சரி, எலெக்ஷனுக்கும் சரி. ஆனால் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு ஒரு 3 நபர்களை எழுப்பி கொடுத்து இந்த ஊழியத்தின், இந்த நாளின் தேவைகளை சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். இப்போ அப்படியே நான் ஜெபித்து கொண்டு வரும்போதே 1ஆம் தேதிக்கு இதே போல ஒரு செலவு இருக்க, என்ன செய்யலாம் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருந்தேன். கீழே உட்காந்து நான் மைக் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்பி சொன்னா, ஒரு நபர் ஒசூர் பகுதியிலிருந்து 20,000 ரூபாய் காணிக்கை அனுப்பியிருக்காருங்க. நான் சொல்றதுல வருத்தமே பட மாட்டேன். கர்த்தர் கொடுத்தத ஒரு நாள் ஒரு காரியத்தை உங்களோடு நான் என்ன செய்யாம இருந்ததில்லை, மறைத்ததில்லை, ஷேர் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தொடர்ந்து ஆராதிக்கும் போது நம்மையும் கூட கொடுக்கிறவராக, ஒரு சாட்சியாக நம்மை தேவன் என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அல்லேலூயா. ஆகையால் இப்போ அந்த உபவாச கூட்டத்தினுடைய நோக்கமே நாம் தேவனை ஆராதிப்பதும், தேவன் தந்திருக்கிற விடுதலைகளுக்காக நன்றி செலுத்துவதும், தேவனை நோக்கி பார்த்து நமக்காகவும் நம்முடைய தேசத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜனங்களுக்காகவும், ஊழியங்களுக்காகவும், ஊழியர்களுக்காகவும் ஜெபிப்பதற்குத்தான் நாம் என்ன செய்திருக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். அப்படித்தானே? ஏதாவது மாற்று கருத்து உண்டா? இல்ல. அதனால சபை மக்கள் என்ன செய்ய போறோம், இப்போ
எழும்பி நிக்க போறீங்க. எல்லாம் எழும்பி நிப்போமா? ஹல்லேலூயா. நல்ல பாட்டு பாடி நல்ல கையை தட்டி நல்லா ஆராதிச்சு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு விடுதலையோடு தான் நீங்க என்ன செய்வீங்க? போவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு இந்த இடத்துல ஜெபிக்கும் போது ஒரு விடுதலை வரும், என்னையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, என்னையும் கூட ஒரு சாட்சியா எழுப்புவாரு? எத்தனையோ பேர் தொலைக்காட்சியில பார்த்துட்டு எங்க சபைக்கு சாட்சி காணிக்கையை கொடுக்கறாங்க, சாட்சியா வந்து பேசுறாங்க. நான் ஒரு நாள் இந்த சபையின் சாட்சியாக கர்த்தர் என்ன மாத்த போறாரு. கரங்களை தட்டி ஆமென். அப்படி செய்கிறதற்கு தேவனால முடியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தர் ஜெபிக்கும் போது சொன்னார்ல, மனுஷனால எந்த விஷயமுமே கூடாது, ஆனால் என் தேவாதி தேவனாலே ராஜாதி ராஜனால கூடும். அதுக்கு வேற எந்த சாட்சியும் முதல்ல வேண்டாங்க. இந்த மோசஸ் மாரியப்பனுக்கு எழுதி வச்சு பேச தெரியாது, தனியா நடக்க தெரியாது, ஆனா கர்த்தர் எத்தனை பேரை உங்களை கொடுத்து கூடவே இருக்கிறேன்னு சொல்லி அழகா நடந்துகிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கர்த்தரை நோக்கி அப்படியே என்ன செய்ய போறோம்? ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. அன்பே உமக்கே ஆராதனை, என் அழகே உமக்கே ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அன்பு இயேசுதாங்க, எனக்கு அழகு இயேசுதாங்க, எனது ஆசை இயேசுதாங்க, எனது பாசை இயேசுதாங்க, என் செல்லா இயேசுதாங்க, என் தகப்பன் இயேசுதாங்க. அல்லேலூயா. அன்பே உமக்கே ஆராதனை, என் அழகே உமக்கே ஆராதனை. ஆமென். அன்பே உமக்கே ஆராதனை, என் அழகே உமக்கே ஆராதனை. கர்த்தா உமக்கே ஆராதனை, என் கல்வாரியே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க, கர்த்தாவே உமக்கே ஆராதனை, கல்வாரியே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. பாடு மக்களே. ஆராதனை, ஆராதனை, ஆருயிரே உமக்கு ஆராதனை. இன்னொரு முறை பாடுங்க. ஆராதனை, ஆராதனை, ஆருயிரே உமக்கு ஆராதனை. ஆறுதலை சொல்லுங்க பாப்போம். ஆராதனை, ஆராதனை, என் ஆறுதலே உமக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, செல்லமே சொல்லுங்க. ஆராதனை, ஆராதனை, என் செல்லமே உமக்கு ஆராதனை. உங்க பிள்ளைகிட்ட பேசுறது போல பேசுங்க. ஆராதனை, ஆராதனை, என் செல்லமே உமக்கு ஆராதனை. பாவியாயிருந்த என்னையுமே பாசத்தால் மீட்டிரே ஆராதனை. பாவியாயிருந்த என்னையுமே உம் பாசத்தால் மீட்டிரே ஆராதனை. கல்லனாய் வாழ்ந்த என்னையுமே உன் கருணையால் மீட்டீரே ஆராதனை. ஒப்பு கொடுங்க. கல்லனாய் வாழ்ந்த என்னையுமே உன் கருணையால் மீட்டீரே ஆராதனை. இயேசுப்பா ஆராதனை. வலது கையை வீட்டி ஆராதனை. தகப்பனே, என் தகப்பனே உமக்கே ஆராதனை. இன்னொரு பரமா ஆராதனை, ஆராதனை,
என் தகப்பனே உமக்கே ஆராதனை. ஜீவனே உமக்கு ஆராதனை, ஆராதனை. என் ஜீவனே உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. என் செல்லமே உமக்கே ஆராதனை. பரிசுத்தரை ஆராதிங்க. ஆராதனை, ஆராதனை. என் பரிசுத்தரே உமக்கு ஆராதனை. வானத்துக்கு நேரா கையை வைத்து பலியானவரை நோக்கி ஆராதிங்க. ஆமென். ஆராதனை. என் பலியான தெய்வமே ஆராதனை. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை நேசிக்கிறோம் ஐயா. இயேசு மகாராஜனா இந்த இடத்திலே வந்து இறங்கி கொண்டிருக்கிறதற்காக என் ஜீவனும் பலனுமாக இருக்கிற கர்த்தாவே, என் கண்மலையும் மீட்பருமாக இருக்கிற கர்த்தாவே, ஒரு காலத்திலே கல்லனாய் வாழ்ந்தனையா, ஒரு காலத்திலே பாவியாய் வாழ்ந்தனையா. உம்முடைய பாசத்தால என்னை மீட்டெடுத்து உம்முடைய வசனம் என்கிற ஞான பாலை கொடுத்து இன்னைக்கு ஜீவாதிபதியாய் ஜீவரட்சணியை செய்ய வந்திருக்கிற என் கர்த்தாவே, என் அழகே, என் ஆருயிரே, என் ஆறுதலே, என் அன்பே, என் அருமையே, என் ரட்சகரே, உங்களுக்கு என்ன தெரியுமா அதை சொல்லி இயேசுவே, இயேசுவே உம்மை ஆராதிக்கிற ஐயா. உம்மை ஆராதிக்கிறதுனால தானே இந்த ஊழியத்தை நடத்துறீங்க. உம்மை ஆராதிக்கிறதுனால தானே எங்க தேவைகளை சந்திக்கிறீங்க. உங்களை ஆராதிக்கிறதுனால தானே எங்களுக்கு விடுதலை தர்றீங்க. உங்களை ஆராதிக்கிறதுனால தானே எங்க சாபங்களை மாத்துறீங்க. உங்களை ஆராதிக்கிறதுனால தானே எங்க பாவங்களை மன்னிக்கிறீங்க. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி ஆராதிங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி ஆராதிங்க. உங்களை இன்னைக்கு வரைக்கும் எத்தனை உஷ்ணம், எத்தனை பஞ்சம், எத்தனை கொள்ள நோய் வந்தாலும் என் செல்ல உங்களை பாதுகாத்திருக்கிறாரு. என் தகப்பன் உங்களை பாதுகாத்திருக்கிறாரு. என் பரிசுத்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறாரு. நாம அவருக்கு எதுவும் கொடுக்கல, ஆனா எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே. நல்லா கொடுக்கிற தெய்வத்துக்கு, நல்ல சுகம் தந்த என் தகப்பனுக்கு, என் இயேசு மகாராஜாவே, என்ன வாழ வச்சீங்களே, என்ன நிக்க வச்சீங்களே, என்ன பேச வச்சீங்களே, என்ன நடக்க வச்சீங்களே, என் வியாதியை எடுத்து போட்டீங்களே, இன்னைக்கு கூட இந்த கூட்டத்தில் நிக்க வச்சீங்களே, நமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கல்லனாய் வாழ்ந்தேன் ஐயா, கல்லனாய் வாழ்ந்தேன் ஐயா. உம் கருணையால் மன்னித்தீரே, உமக்கு கோடி நன்றி, கோடி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. என் இயேசு மகாராஜாவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. என் தகப்பனே உமக்கே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. பாசம், என் பாசமே உமக்கே ஆராதனை, ஆராதனை. இயேசப்பா ஆராதனை. பரிசுத்தர், பரிசுத்தரே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. பாவியாய் இருந்தையா, துரோகியாய் வாழ்ந்தையா, உம்முடைய ரத்தம் கொண்டு கழுவினீரே. இயேசு மகாராஜனே, ஏழைகளின் பலனே, எளியோரின் நம்பிக்கையே, திக்கற்றவர்களின் தெய்வமே, இன்னைக்கு கூட என் கையை உயர்த்தி ஆராதிக்கிறேன். என் தேவைகளை யெகோவா நிஷியாக வெற்றி தருகிறவராக, யெகோவா ராப்பாவாக சுகம் தருகிறவராக, யெகோவா ஈராக என் குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தெய்வமாக இந்த இடத்துல கடந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் உயிருள்ளவர், உண்மையுள்ளவர், ஜீவன் தந்தவர், ஜீவன் உள்ளவர், ஜீவ பலியாக வந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அன்பே உமக்கே ஆராதனை, என் அழகே உமக்கே ஆராதனை. இன்னொரு முறை, அன்பே உமக்கே ஆராதனை, ஆமென். என் அழகே உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, என் அன்பு நீங்கப்பா, என் அழகு நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் செல்ல நீங்கப்பா, என் பிரிய நீங்கப்பா, என் மனவாள நீங்கப்பா, என் ஏக்க நீங்கப்பா, என் துக்கத்தை மாத்திர தெய்வம் நீங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல கையை தட்டி எஸ் 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 தேவ மகிமை இப்பொழுது ஆராதிக்கிற ஆராதிக்கிற அந்த பரிசுத்த தெய்வத்தை, பாசமான தெய்வத்தை தேடி வந்திருக்கிற, வாழ்வளிக்கிற தெய்வத்தை, வாழ வைக்கிற தெய்வத்தை தேடி வந்திருக்கிற, இருளை வெளிச்சமாக்குகிற, கோணலை சபைப்படுத்துகிற தெய்வத்தை தேடி வந்திருக்கிற உங்களை, இந்த பார்வை இல்லாதவனை நடத்துகிற ஆண்டவர் உங்களை நடத்துவார். கரங்களை தட்டி விசுவாசம் உள்ளவங்க, என் அழகே, என் ஆறுயிரே, என் ஒளியே, என் சிங்காசனமே, என் சிங்காரமே, என் சாம்பலுக்கு பதிலா ஆண்டவரே சிங்காரத்தை கொடுக்கிற தெய்வமே, எங்க மத்தியில கடந்து வாருங்க ஐயா, எங்க மத்தியில கடந்து வாருங்க ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, என் அன்பே உமக்கே ஆராதனை, 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 என் அழகே உமக்கே ஆராதனை. நல்ல கையை தட்டி, அவர் இந்த உலகத்துல அழகும் இல்லாம சௌந்தரியம் இல்லாம வந்தது என்ன அழகு படுத்துவதற்கு, குத்துயிரும் கொலை உயிருமா வந்தது என்ன அழகு படுத்துவதற்கு. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நேசிக்கிற தெய்வத்தை நோக்கி, சுமக்கிற தெய்வத்தை நோக்கி, உங்களை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வத்தை நோக்கி, நீங்க கேட்கிறதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வத்தை நோக்கி. எத்தனையோ பேர் தேசத்துல பலவிதமான நோய், பலவிதமான நிந்த, பலவிதமான அவமானம், பலவிதமான நெருக்கடி, பலவிதமான இச்சைகளின் ஆவியில விழுந்து கிடந்தாலும் அவருடைய சனம் நீங்க இந்த நேரத்தில் ஆராதிக்காம இருக்க கூடாது. இதுவரைக்கும் ஆராதிக்கும் போது விடுதலை தந்த தேவன் அவர் செல்லமா, பிரியமா, தகப்பனா, நீங்க இன்னும் கூப்பிடும் போது மத்தியில, உங்க மத்தியில, உங்க மத்தியில, உங்க மத்தியில கடந்து வருகிறார், கடந்து வருகிறார், கடந்து வருகிறார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இந்த உலகத்துல வேற யாருக்காவது தகுதி இருக்கா? யாராவது பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறாங்களா? யாராவது சொன்னதை செஞ்சிருக்கிறாங்களா? யாராவது நீங்க கொடுக்காமலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்களா? இல்ல இல்ல. அப்ப இந்த தெய்வத்தை போல வேற தெய்வம் இல்ல. அப்ப இவர் ஒருவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். கையை தட்டு. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இப்ப இயேசு நீ மாத்திரமே சொல்லும் போது உங்க வலது கை, எல்லாருடைய வலது கையும் உயர்ந்திருக்கணும். ஏன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்துச்சுல, ஒரு நேற்று முந்தா நாள் தானே, 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு பாத்தீங்களா? இந்த எலெக்ஷன்ல ஒழுங்கா ஓட்டு போட்டதுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி என்ன செஞ்சிருக்காரா? சல்யூட் போட்டிருக்காரா நமக்கு. அப்போ இந்த உலகத்தையே உள்ளங்கையில உருவாக்கின இந்த முழு உலகத்திற்கும் ஒரே தெய்வம் யாருங்க? யாருங்க? ஏசப்பா. எல்லாரும் சொல்லுங்க, யாருங்க?
ஆமென். அந்த தெய்வத்தை நோக்கி இப்ப நான் சொல்லும் போது எல்லாருடைய வலது கையை என்ன செஞ்சிருக்கணும்? உயர்ந்திருக்கணும். அல்லேலூயா. இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசப்பா நீர் மாத்திரமே. எல்லாருடைய வலது கை உயர்ந்திருக்கணும். இயேசப்பா நீர் மாத்திரமே. உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து உங்களை காத்ததுன்னா சொல்லுங்க, உங்களை நடத்தினாருன்னா சொல்லுங்க, உங்க குடும்பத்துக்கு தேவையானதை கொடுத்தாருன்னா சொல்லுங்க. இல்லைன்னா பாட வேணாம். பாடுமா? இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசு நீர் மாத்திரமே, இயேசப்பா இயேசு நீர் மாத்திரமே, இயேசப்பா நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதி உள்ள தேவன் இயேசப்பா நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதி உள்ள தேவன் இயேசப்பா நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதி உள்ள தேவன் இயேசப்பா நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பாடுங்க. முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஏசப்பா நீங்க மாத்திரம் தான் சொல்லுங்க. முழு உலகத்துக்கும், முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. இயேசு நீர் மாத்திரமே. ஏசப்பா இயேசு நீர் மாத்திரமே. அல்லேலூயா. இயேசு நீர் மாத்திரமே. என் இயேசு நீர் மாத்திரமே. இயேசப்பா நீர் மாத்திரமே. அல்லேலூயா. என் இயேசப்பா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. உலகத்துல முழு உலகத்திற்கும், முழு உலகத்திற்கும், தூரத்திற்கும் சமீபத்திற்கும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமா, என்ன காரியத்துக்கு எந்த மனுஷன் வேண்டினாலும் பதில் கொடுக்க வைக்கிறீங்கிறதுக்கு இந்த ஆலயம் சாட்சி. இப்பொழுதும் நாங்க ஆராதித்திருக்கிற தெய்வம் இன்னும் எங்களை நடத்தும். சொல்லுங்க பாப்போம். இன்னும் எங்களை நடத்தும், இன்னும் எங்க தேவைகளை சந்திக்கும், இன்னும் எங்க குடும்பத்தை பாதுகாக்கும். ஏன்னா அவர் மனிதன் போல மனம் மாறுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படியே நம்பும் போது, அப்படியே விசுவாசிக்கும் போது, நீங்க இந்த தேசத்துல நடக்கிற குடிவெறியை குறித்து பயந்திருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற செல்போன் காரியத்துல விழுந்து கிடக்கிற காரியமா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு நடக்கல கிடைக்கலன்னு சொல்லி கலங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் மட்டும்தான் முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம். அவர் மட்டும் போதும் நம்பி வந்திருக்கிறேன், அவர் எனக்கு செய்வார்னு சொல்லும் போது நிச்சயமா சொல்றேன், ஒன்றுமே இல்லாத என் கரத்துல ஹையர் ஸ்டடீஸ் கொடுக்க வைக்க முடியும்னா, நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு தேவையானதை, உங்க குடும்பத்துக்கு தேவையானதை என் செல்லத்துக்கிட்ட இருந்து, என் தகப்பனுக்கிட்ட இருந்து, என் ராஜாதி ராஜத்துக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆராதனை, ஆராதனை என் அழகே உமக்கே ஆராதனை. ஆறுதலை, ஆராதனை,
ஆராதனை, என் ஆறுதலே உமக்கு ஆராதனை. சில பாட்டெல்லாம் எனக்கு முழுசா கூட தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்சதை பாடுவேன். ஆனா என் பிள்ளை என்ன நோக்கி கூப்பிடுறான்னு சொல்லி எனக்கு தேவையானது எல்லாம் கொடுத்து, இந்த ஊழியத்திற்கு விரோதமா எழும்புற காரியமோ, என் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புற காரியமோ, நான் படிக்க வைக்கிற பிள்ளைங்களுக்கு விரோதமா எழும்புற காரியமோ, நான் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற காரியமோ, எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னோடு இருந்து பதில் கிடைக்க வச்சுதான் இந்த ஊழியத்தை நடத்துறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. ஆகையால இப்போ நான் ஜெபிக்கும் போது என் கட்டு, என் காயம், என் கண்ணீர், என் சோர்வு, என் வேதனை, என் நிந்த, என் அவமானம் எல்லாம் மாறன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் நடக்காத திருமணம் இனி வருகிற மாதத்திலே பேசி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரைக்கும் அடைபட்டிருந்த கர்ப்பத்தின் கனி வருகிற மாதத்துல உங்க பிள்ளைகளுக்கு நிற்க கிருபை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரைக்கும் வாடகை கட்ட முடியாத நீங்க, லோன் கட்ட முடியாத நீங்க, ரெண்டத்தனையான பலன்களை பெறுவீர்கள். நான் பெற்றிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா நடக்க போகுது, நிச்சயமா நடக்க போகுது. இது என் தேவனுடைய வார்த்தை, தேவ ஊழியக்காரருடைய வார்த்தைன்னு சொன்னா அவர் இந்த உலகத்திற்கு மாறாதவராக, நேசிக்கிறவராக, நடத்துகிறவராக, போஷிக்கிறவராக வந்தது உண்மை, மீண்டு வரப்போறது உண்மை, இதுவரைக்கும் செய்தது உண்மை, விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு செய்ய போகிறது உண்மை. அப்படியே கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு சேர்ந்த எதிர்பார்ப்போடு ஆராதித்த பிள்ளைகள், எதிர்பார்ப்போடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த ஊழியம் இவ்வளவு மகிமையாய் கர்த்தர் நடத்துகிறார், அவ்வளவு சாட்சியாய் கர்த்தர் நடத்துகிறார். ஒரு நாள் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி கூட தடைபடல, ஒரு ஆராதனை கூட தடைபடல. நான் பல வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் இந்த பரிசுத்தரை நோக்கி, என் மேல பாசம் வைக்கிற தெய்வத்தை நோக்கி, எனக்காக பலியான தெய்வத்தை நோக்கி, எனக்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்த தெய்வத்தை நோக்கி நான் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது நடத்துவார்னு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் மனதார கரம் நீட்டி இந்த உபவாச வேலையில ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நம்முடைய வார்த்தைக்கு காத்திருக்கபடினாலே வார்த்தையின் வேலைக்கு கடந்து போக போறேன். இந்த நிகழ்ச்சியை, இந்த சூழ்நிலைகளை எந்த சூழ்நிலையிலிருந்து பார்த்தாலும், எந்த சூழ்நிலையிலிருந்து கேட்டாலும், திருச்சபையில் அமர்ந்து கொண்டு என்ன மனபாரத்தோடு கேட்டாலும், எல்லாவற்றுக்கும் ஜெபத்துல பதில் கிடைக்க, எல்லாவற்றிலும் உடைய வார்த்தையில பதில் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. அப்படியே இந்த ஊழியத்தை நடத்துகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. எவ்வளவோ நேரம் நம்ம பாடலாம், எவ்வளவோ நேரம் நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ஆண்டவரே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு இந்த உபவாச கூட்டத்தில் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்தேன். ஏன்னா எனக்கு பல விமர்சனங்கள் உண்டு. நான் அதை பற்றியெல்லாம் எப்போவுமே கவலைப்பட்டதில்லை. விமர்சனங்கள் இல்லைன்னா ஊழியமே நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன். குடும்பத்திலே ஒரு கணவன் மனைவி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கணவன் மனைவி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்கீங்க. பெண்கள் சொல்ல மாட்டாங்களே, ஏயா அதை வேற இங்கேயும் சொல்லிக்கிட்டு. அல்லேலூயா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போமே கிட்டத்தட்ட ஒரு 9 குடும்பங்களுக்கு மேலே குடும்பமாகவே வந்திருக்கிறீங்க. அப்படித்தானே? ஆனால் பேசத்தான் பயமாக இருக்கு. ஊடல் இல்லைன்னா கூடல் இல்லை, கூடல் இல்லைன்னா ஊடல் இல்லை. அப்படித்தானே? அக்ரிமெண்ட் லைஃப் வாழ முடியுமா? அக்ரிமெண்ட் லைஃப் வாழ முடியுமாங்க? வாழ முடியாது. ஏன்னா அது தித்திக்காது. ஆனால் எல்லாமே என்ன செய்யணும்? அளவா இருக்கணும். அதுக்கும் பைபிளில் வசனம் இருக்கு, தேனே ஆனாலும் மற்றாய் சாப்பிடு அப்படின்னு இருக்கு. நல்ல விமர்சனங்கள் இருக்கிறத பத்தி நான் என்னைக்குமே கவலைப்படுறது இல்லை. ஆனால் வார்த்தை எடுக்கும்போது எனக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ இந்த ஊழியத்தை செஞ்சோம், நல்லா தொப்பையும் தொந்தியுமா தெரிஞ்சோம், நல்ல 4 ட்ரெஸ்ஸை தூக்கி மாட்டினோம், அப்படி ஷோ காட்டிக்கிட்டு தெரிஞ்சோம், இப்படிலாம் ஊழியம் செய்யக்கூடாது. நான் மரிக்கும் போது திரும்பவும் சொல்றேன்,
என்னோட பணியாளர்களும் இங்க இருக்கிறவங்களும் ஆளுக்கு 500 ரூபா 100 ரூபா வசூல் பண்ணி தான் என்னுடைய பிரேதத்தை கொண்டு போகணும். நல்ல ஊழியம் செய்யணும், நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இது ஒண்ணுதான் என்னுடைய நோக்கம். இந்த நோக்கத்தோடு காத்திருந்த போது இந்த நாளிலே மறுபடியும் ஆதியாகமங்களின் புத்தகத்தை கொடுத்தார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆரம்பிச்சிட்டாரியா திருப்பி ஆதியாகமம், அப்படிதானங்க? சரி, ஆதியாகமங்களின் புத்தகம் 25வது அதிகாரம், the famous feminine ஈசாக்கு ரெபேக்காளுடைய சப்ஜெக்ட், அப்படிதானே? சரி, இருந்தாலும் நம்ம அவர்கள் சந்ததியை தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதுல முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆதியாகமங்களின் புத்தகம் 25வது அதிகாரம் கடைசி வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு நான் வைக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், அலட்சியம் இன்னைக்கு கூடி போச்சு. உண்மையா பொய்யா? அதுக்கு தான் ஒரு உதாரணம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா புசித்து குடித்து எழுந்து போய் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அல்லேலூயா. இன்னைக்கு கூட எத்தனை பேர் ரொம்ப அலட்சியமா இங்க உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க? இல்லையா? நாங்க ரொம்ப பயபக்தியான ஆளு அப்படிங்கிறீங்களா? இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு கீழே உட்காந்து பார்க்கும்போது தெரியும். ஆனா உண்மையாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க, எந்த மனிதன் எந்த விஷயத்தை அலட்சியமா இருக்கிறானோ அந்த மனுஷன் முன்னேறினதாகவும் ஆசீர்வாதமாக இருந்ததாகவும் சரித்திரங்கள் சொல்லவில்லை. வேதத்தின் படியும் சரி, உலகத்தின் படியும் சரி. நிறைய வீட்டில் பார்த்திருக்கிறோம், சில கணவன்மார்கள் கத்திக்கொண்டே இருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் சில காரியங்களை சொல்லி சத்தமிட்டு கொண்டே இருப்பார்கள். அது அவர்கள் கடமை என்பதை பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அந்த மனுஷன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கட்டும், அவர் வாட்டுக்கு இருக்கட்டும், அவர் வாட்டுக்கு என்னத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஐயாவுக்கு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்துடும், செத்து போவார். எப்படி? எல்லாருக்கும் வருங்க, கவலைப்படாதீங்க. எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அப்ப அந்த அம்மா உட்காந்து மனுஷன் லவா லவா லவான்னு கத்துனாரு, அப்பயே சொன்னாரு, என் புத்திக்கு உரைக்கல, இன்னைக்கு இதுகள்கிட்ட கடந்து இருக்கா இல்லையா? எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த யாக்கோபு என்பவன் மிக தந்திரமாக பேசுகிற ஒரு மனிதன். ஏன்னா யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியும் என்று போட்டிருக்கு. ஏன்னா குணசாலின்னு எதுக்கு போட்டுச்சுன்னா, இயேசுசாமியுடைய வாக்குத்தத்தம் அங்கே என்ன செய்யப்பட வேண்டும்? நிறைவேறப்பட வேண்டும். இவர் யாரு? வனசஞ்சாரி. யாரு? வனசஞ்சாரினா என்னது? காட்டு மாட்டுல திரிகிற ஆளு. அப்பதான் அவருக்கு ரொம்ப பசி எடுக்குது. இவன் கொஞ்சம் யோசிச்சு, இதுக்கு போயாப்பா இம்புட்டு கேட்குற, இதுக்கு போயாப்பா இம்புட்டு கேட்குற அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா சொல்லல. அதுக்கு முந்தின வசனத்தை வாசி மக்களே, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். நானே சாக போறேன் அப்படிதான் நாங்க சொல்லியிருக்கா. எனக்கு என்னத்துக்கு இது. ஆனா அவன் கேட்ட காரியத்தை இந்த ஏசா என்ன செய்யல? கவனிக்கல. நிறைய பிள்ளைகள், நிறைய பெற்றோர் சொல்வதை கவனிப்பதே கிடையாது. நிறைய கணவன்மார்கள் மனைவி சொல்வதை கவனிப்பதில்லை, மனைவிமார்கள் கணவன் சொல்வதை கவனிப்பதில்லை. அலட்சியமா வேலை பார்க்கிற இடத்துல கூட பாருங்க, 4 தடவை கூப்பிட்டாதான் அந்த இருக்கேனே, அலட்சியமா. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அலட்சியம் இருக்கிற எந்த மனுஷனும் முன்னேறினதாகவோ
ஆசீர்வாதமாக இருந்ததாகவோ சரித்திரம் இல்லை. இந்த ஏசா இதை மட்டுமா செஞ்சான்றீங்க? கடைசியில 26வது அதிகாரத்துல 34வது வசனத்தை வாசிப்போம். 26வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். நல்லா இருக்கும் பாருங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயேரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். யாருப்பா? ஏசா. அலட்சியம் பண்றது, இன்னொன்னு என்ன செய்யறது? தாய் தகப்பனுக்கு எப்பவுமே மனநோவை உண்டு பண்ணுகிறது, துன்பத்தை கொடுக்கிறது. எதை செய்யாதன்னு சொல்றோமோ அதை செஞ்சுட்டு வர்றது, அதுக்கு பேர் தான் அலட்சியம். அதனால் விளையக்கூடியது மன உளைச்சல். அங்க போட்டிருக்கு மன நோவு. அப்படித்தானே? இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே. இந்த கடைசி காலத்துல இப்ப கூட எத்தனையோ சத்தியங்கள் எத்தனையோ இடத்துல கேட்குது. ஆண்டவருடைய வருகை சமீபம் சமீபம் சமீபம். ஆனா நம்ம என்ன செய்யறது தெரியுமா? போயா, தாத்தாவுக்கு தாத்தா காலத்துல இருந்து இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவராவது வர்றதாவது லோ, நான் சொல்றேன், அலட்சியம் பண்ணாதீங்க. கர்த்தருடைய வருகை நிச்சயமா சொல்றேன். இப்ப வரைக்கும் தாமதமாவதற்கு ஒரே ஒரு காரணம், நீங்களும் நானும் இந்த நேரத்திலாவது மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு காரியம் சொன்னேன்ல, அலட்சியம் பண்றவங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்காது அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு டெபினேஷன் உங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும். இந்த ஏசா எப்படி இருந்தாங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஏன்னா முதல்ல ஏசா சொல்லிட்டோம்னா அப்புறம் ஆத்மாயை சொல்லிருங்கய்யா, அப்படியே போயிடலாம். ஏசா மட்டும் போதுமியா, ஏசா மட்டும் போதுமியா, எங்களை விட்டுறியோ அப்படின்றீங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம், 1 சாமுவேலின் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்க ஒரு காரியம், ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணுகிறார்கள், அதாவது அலட்சியம் பண்ணுகிறார்கள். நிறைய இடத்துல இருக்கு இது. இன்னைக்கும் அங்க ஊழியக்காரர் கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருப்பாரு, வெளியே மகன் நின்று செல்போனை இழுத்துக்கிட்டே இருப்பாரு. ஊழியக்காரருடைய மகன் நிறைய இடத்துல நடக்கும். அங்க அம்மா உள்ள உளுந்து ஐயா ஐயா அல்லேலூயான்னு கத்திக்கிட்டு இருப்பாரு. இங்க உட்காந்து அவரு சரி போட்டோம். இங்க என்ன நடக்குது? 12வது வசனத்தை வாசிங்கயா. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர் கர்த்தரை அறியல. பாரு, இவர் ஊழியக்காரன், ஆனா ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியல. அப்ப யார் சரியா வளர்க்கல? யார் சரியா வளர்க்கல? பெற்றோர்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படித்தான். நான் பாட்டு கத்திக்கிட்டே இருப்பேன். நிறைய குடும்பத்து பிள்ளைகளை, அவருக்கு என்ன, அவர் வாட்டி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவாங்க. சில பேர் என்னன்னா கண்டுக்கிறதே இல்லை. அவருக்கு என்னையா, என் பிள்ளை படிக்கும், என்னத்தை படிக்கும்? வெறும் பேப்பரை தான் படிக்கும். பாஸ் ஆகுறதுக்கு மார்க்கில் படிக்காது, வெறும் பேப்பர் தான் படிக்கும். அலட்சியம் பண்ணுகிறாங்க. இங்க என்ன நடக்குது? வாசிச்சிருங்க, தொடர்ந்து 2 வசனத்தை வாசிங்க, அப்பதான் எனக்கு உரைக்கும், உங்களுக்கு இல்லை எனக்கு. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், ஊழியக்காரருடைய மகன் ஜனங்களை நடத்துற விதத்தை பாருங்க, ரொம்ப அழகா நடத்துறான். எங்க அப்பா ஊழியக்காரங்க, நான் கர்த்தருடைய பிள்ளைங்க, ரொம்ப கவனமா உங்களை நடத்தணுங்க. அப்படி நடத்தல. எப்படி நடத்துறாரு? வாசிங்க. எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை எடுத்து தன் கையிலே பிடித்து வந்து பலவந்தமா அந்த காணிக்கை என்ன செய்வான்? புடுங்குவான். இதை ஏழி பார்க்கறான். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்டா தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யல, ஒரு முடிவெடுத்து கண்டிக்கல. அப்படியே அசட்டையா அசால்ட்டா என்ன செஞ்சுட்டாரு? விட்டுட்டாரு. நான் நினைக்கிறேன் அவருக்கு வயசானதுனால திருப்பி அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி விட்டாரு நினைக்கிறேன், தெரியல. நம்ம ஆளுகளுக்கு சொல்லக்கூடிய வயசு இருக்கும், ஆனா சொல்ல மாட்டோம். தாயா அந்த காலத்து பிள்ளைய இருக்குமியா
அப்படின்னு ஒரு பதில் சப்பக்கட்டு. லோ இருக்கீங்களா? 15வது வசனத்தை வாசி மக்களே. 15 வாசிங்க, மீதி உள்ளதை வீட்டுல படிங்க. 15 வாசிங்க. கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி ஆசாரனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சி அல்லாம உன் கையில என்ன செய்ய மாட்டேன், அவிச்சதை வாங்க மாட்டேன். அதாவது எப்படி கேக்குறானா, ஒண்ணு செக்கு போட்டு கொடு, இந்த சில்லற காசை தூக்கிட்டு வர வேலை வச்ச பிச்சு விடுவேன் பிச்சு. அதுக்கப்புறம் என்ன படிச்சா தெரியுமா, தேவனுடைய ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்கிறதே அந்த ஜனங்கள் எப்படி என்னன்னாங்க, கசப்பாய் வெறுப்பாய் என்ன ஆரம்பிச்சாங்க. 17 வசனத்தை வாசிருமா தங்களே. 17 வாசிங்க. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரியதா இருந்தது. இவ்வளவு நடந்தாலும் ஏழு என்ன செய்யல, அப்படியே கண்டும் காணாது போல. அதுக்கப்புறம் ரொம்ப ஜனங்கள் பிரஷர்னால 22வது வசனத்துல லேசா கண்டிக்கிறது போல கண்டிக்கிறார். நம்மளும் சொல்லுவோம்ல, ஐயா இத்தனை தடவை சொல்லிட்டாரு கேட்க மாட்டியா அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி அவர் சொல்றதுக்காவது இது பண்ணுமா, நாளைக்கு என்னத்தையாவது அப்படிங்கிற மாதிரி. ஆனா கர்த்தருக்கு தெரியும் நீ எங்க எப்படி கண்டிக்கிறீங்க, நீங்க எப்படி அலட்சியம் பண்றீங்கன்னு. நீங்க எப்படி கண்டிக்கிறீங்க, நீங்க எப்படி அலட்சியம் பண்றீங்கன்னு. அதுல 29 வரைக்கும் படிச்சு பாருங்க. எனக்கு தேவை 29-30 வாசிங்க. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகள் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணினீர்களே. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். பாத்தீங்களா, நீ என்ன காட்டிலும் உன் குமாரனை மதிச்சுட்ட, என்ன நீ என்ன செஞ்சிட்ட, அலட்சியப்படுத்திட்ட. அடுத்து என்ன சொல்றாரு வாசிமா, இன்னும் ஒரே ஒரு வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன். கேட்டுக்கிட்டீங்களா? நான் சொல்றேன், எந்த தாய் தகப்பன பிள்ளைங்க, எந்த பிள்ளைங்க அசட்டை பண்ணி வாழ்றீங்களோ, அலட்சியப்படுத்தி வாழ்றீங்களோ, கீழே தான் உங்க நிலைமை போகுமே தவிர மேல வர முடியாது. உண்மையா சொல்றேன். செல்போன் பார்க்காத, பாமா வேலை இல்லாம எப்ப பார்த்தாலும், ஒழுங்கா படி போமா வேலை இல்லாம, டிவி பார்க்காத பாப்பா போமா வேலை இல்லாம, சர்ச்சுக்கு வரணும் தம்பி நீ போயிட்டு வா. ஆனா இங்கே வேதம் சொல்கிறது, அலட்சியம் பண்ணி வாழ்கிற யாருக்குமே எந்த விதமான ஆசீர்வாதமும் வந்ததில்லை. இந்த அதிகாரத்தின் தொடர்ச்சியை நான் பிரசங்கம் பண்ணா என்னை நிறைய பேர் வைவீங்க. அதுல கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கு, அங்க இருக்கிற ஒரு கிழவன் கூட உயிரோட வைக்க மாட்டேன்ட்டாரு. அது மாத்திரம் இல்ல, அதுல அதற்கு அடையாளம் ஒப்பினியும் பினகாசும் சொல்லிட்டாரு. அதை விட திரும்ப இந்த கிழவனுக்கு திருப்பி பேசுறார் பாருங்க. 3வது அதிகாரம் 13-14 வசனத்தை மட்டும் வாசிப்போம். 3வது அதிகாரம் 1 சாமுவேல் 3:13-14. சீக்கிரமாய். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் நிறைய வீட்டுல இதுதான் இதை செஞ்சா கர்த்தர் நம்மளை அடிப்பார்னு தெரியும். அண்டாட்டி கோச்சுக்கிடுவாய்யா, தம்பி கோச்சுக்கிடுவாய்யா, அண்ணன் கோச்சுக்கிடுவாய்யா. ஹலோ இருக்கீங்களா? அலட்சியப்படுத்தாதீங்க கடவுளை. செய்யற வேலையை அலட்சியமா செய்யாதீங்க, வாழ்ற வாழ்க்கையை அலட்சியமா வாழாதீங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? சில பேர்லாம் பாக்குறேன் முழு நேரமா அலட்சியமா தான். ஏதோ அன்னன்னைக்கு பாடு, அன்னன்னைக்கு போனா பாதுயா, அன்னன்னைக்கு பாடு, அன்னன்னைக்கு போனா போதும். அது கடவுள் கொடுத்தது இல்லைன்னு சொல்ல. அதே சமயத்துல நீயோ கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், அது உனக்கு நன்மையும். உழைக்காம சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரா? சும்மா உட்காந்துருக்கணும்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. சரி வாசிருங்க அடுத்த வசனத்தை.
தொடர்ந்து வாசிங்க 14வது வசனத்தையும். அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்யப்படும் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஆமென். கேட்டீங்களா? அலட்சியமா வாழ்ந்தீங்கன்னா கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கட்டுப்பட வேண்டியிருக்கும். அதை நீங்க யாராவது காணிக்கைகளோ பலிகளோ கொடுத்து, நிறைய பேர் அப்படித்தான் என்ன செஞ்சாலும் சரி, அது தொடர்ச்சி வாசிப்பா, நல்லா இருக்கும் பாருங்களேன். நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது நிறைய பேர் அப்படித்தான். காணிக்கை ஓட்டா மறைஞ்சிரும். யோ காணிக்கை ஓட்டா எனக்கு கோபம் தான் வருது நிறைய பேரை பார்க்கும்போது. காணிக்கை ஓட்டா மறைஞ்சிருமா? என்னது மறையும்? என்னது மறையுங்க? ஒண்ணுமே மறையாது. அங்க சொல்றாரு பாருங்க, பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஆமென் ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். பாத்தீங்களா? அலட்சியமா ஊழியம் செஞ்சுட்டு காணிக்கையை போட்டுறாதீங்க. அலட்சியமா குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு காணிக்கை போட்டுறாதீங்க. அலட்சியமா கள்ளத்தனம் பண்ணிட்டு காணிக்கையை கொண்டு வந்து போட்டுறாதீங்க. விளங்குதா? விளங்கணும். நான் என்னுடைய சிறு வயதிலிருந்து தைரியமாக சொல்ல முடியும், எந்த வேலையுமே நான் அலட்சியமாக செய்ததில்லை. எல்லா வேலையிலும் கர்த்தர் எனக்கு வெற்றியை, சுகத்தை, நிறைவை, மன நிறைவை தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அம்மா கச்சம்மாக்கா சொன்னாங்க பாத்தீங்களா? யாருக்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க மோசஸ் மாரியப்பன் சின்ன வயசுல எப்படி இருந்தாருன்னு. இன்னைக்கு அதனுடைய அப்படியே அடிச்சூடுதான் கர்த்தருக்குள்ள நடந்து 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 அப்படியே நடக்க வைக்குது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கும் போது, மேடையில பேசும்போது பிரதர் கீழே இறங்கி போயிட்டா, ஒருத்தர் வீட்டுல கண்ணே தெரியாட்டாலும் பிரதர் ஒரு பல்பு போச்சுன்னா ஸ்டூலை போட்டு ஏறி மாட்டுவேன். எல்லாம் செய்ய முடியாதுங்க. நானே பெரிய பாஸ்டர், எனக்கு கீழே 8 பேர் நிக்கிறான். சொன்னதே கிடையாது. கேட்டு பாருங்க எங்க தெருவு மக்கள்கிட்ட. சொல்ல மாட்டேன். சில பேர் அலட்சியம் பண்றது, ஒரு பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்காக என்னையா பண்ற? ஒரு லெவலுக்கு மேல வந்தாச்சுன்னா இப்படித்தான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் அலட்சியமாக வாழ்ந்து விட்டு காணிக்கையினால, உங்களுடைய பலிகளினாலே ஆலயத்துல வந்து அப்படியே உட்கார்ந்து அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் போடா நீ அப்படின்ட்டு போயிடுவார். அவரு போமா நீ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு போயிடுவார். இருக்கீங்களா? அலட்சியம். ஏசா தன் சேஷபுத்திர பாகத்தை என்ன செய்தான்? அலட்சியம் பண்ணினான். இன்னைக்கு உங்களுக்குள்ள எத்தனை விதமான அலட்சியம் இருக்குது, கொஞ்சம் கண்டுபிடிங்க. ஏலியின் பிள்ளைகள் ஒரு ஊழியக்காரனுக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் காணிக்கைகளின் மேலும் சபைக்கு வருகிற பெண்களின் மேலும் இச்சை உடையவர்களாய், பாவமுடையவர்களாய் இருந்தார்கள். இதை தெரிஞ்சும் ஏலி மேம்போக்கா தடவி கொடுத்தார். மேம்போக்கா நம்ம வீட்டிலே அப்படித்தானே இருக்குங்க. மேம்போக்கா ரொம்ப சொன்னா அவன் பாட்டு கிளம்பி அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போயிடுவா பிரதர். ரொம்ப சொன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போயிடுவார் பிரதர். 2 பக்கம் இருக்கு. இன்னைக்கு பொம்பளை ஆளுகள் அப்பா வீட்டுக்கு போறது குறைஞ்சு ஆம்பளை ஆளுகள் அப்பா வீட்டுக்கு ஓடிடுது. இருக்கா? அல்லேலூயா. இருக்கீங்களா சர்ச்சில்? அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் காது கேக்குது. 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நல்லா இருக்கும் பாருங்களேன், நல்லா இருக்கும் பாருங்களேன். அழகான காரியங்கள் நிறைய இருக்கு. 20வது வசனத்திலிருந்து ஒரு காரியம். அங்க தேவனுடைய பெட்டி, உடன்படிக்கை பெட்டி வருது. தாவீது அதை கண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே, அதனால தானே என்னமோ ஐயா பெர்க்மன்ஸ் பாடினாங்க, எப்படி? தாவீதை போலே நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு பாடினாரா என்னமோ தெரியல. ஆனா நல்ல சந்தோஷமா பாட்டு பாடி ஆடிக்கிட்டு வராரு. அதை பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு அங்க இருக்க முடியல. சரி வசனத்தையே வாசிப்பா, 20வது வசனத்தை வாசிங்க.
தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது இதுதானே என்னமோ இதை வச்சுதான் நிறைய பேர் கதை விட்டுக்கிறாங்க. நடந்த சம்பவம் பைபிள்ல இருந்து தான் போயிருக்கு. எனக்கே படிச்சதுக்கு அப்புறம் தான் விளங்குச்சு. வாசிங்க. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷனில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய வேலைக்காரனுக்கு முன்னாடி கூத்தாடி போயலாம். அப்படித்தானே பாருக்க அர்த்தம். ஐயா, உனக்குலாம் அறிவு இருக்காயா? உனக்குலாம் அறிவு இருக்கா? வேலைக்கார பிள்ளைகளுக்கு முன்னாடி சில நேரம் என்னுடைய பிள்ளைகள் சில நேரத்தில் என் மேல உள்ள பாசத்தில் மரியாதையில், அண்ணே அண்ணே நீங்க போய் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிம்பாங்க. நீங்க போய் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிமா. நான் சொல்லுவேன், எந்த இடத்துல எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா போதும். சும்மா நான் ஊழியக்காரங்கிறதுக்காக எல்லா நேரமும், அதுக்கு வேதத்துல பதில் இருக்கு. என் நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது. சும்மா எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி. சரி போட்டோம். ஆசிரியர் மக்களே, பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். எத்தனையா உனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நீ வாட்டுக்கு பொம்பளையாளு வேலைக்காரங்களுக்கு முன்னாடி எல்லாம் என்னத்துக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஆடுற? உனக்கெல்லாம் கேவலமா இல்லை? அப்படிதானே நம்ம வீட்டில் அப்படித்தானே சொல்லுவோம். சர்ச்சில் இதுக்காக வேலை செய்ய வேண்டியதே, அதுக்காக இப்படியா போட்டு போன வெள்ளை சட்டையில வேர்வை வடிகிற மாதிரியா வேலை பார்த்துட்டு வர்றது? உனக்குலாம் அறிவு இல்லை? பெஞ்ச தூக்குனாரா, டேபிள தொடச்சாரா, பேண்ட்ல குழம்பு கொட்டுச்சான். வர்றாரு மனுஷன், துவைக்கிறவளுக்கு தனியா தெரியும். ஒரு நாள் சர்ச்சில் வேலை செஞ்சு ட்ரெஸ் நாசம் ஆச்சுன்னா புருஷனை திட்டாதீங்க, பிள்ளைகளை திட்டாதீங்க. உண்மைங்க. இங்க என்ன நடக்குது பாருங்க. யோ நீ ராஜாயா, நீ ராஜா, நீ வாட்டுக்கு வேலைக்கார பொம்பளை ஆளுகளுக்கு முன்னாடி டங்கு டங்குன்னு ஆடிட்டு வர்ற ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு. அதுக்கு அவர் 21:2 சொன்ன காரியமெல்லாம் உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போது படிச்சு பார்த்துக்குங்க. 23 மட்டும் வாசி மக்களே. அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஏமா? கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சு சந்தோஷமா எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு வீட்டை ஆசீர்வதிக்கிறதுக்கு வர்றாரு இவரு. இந்த அம்மா கேக்குது, உனக்குலாம் அறிவு இல்ல, புத்தி இல்ல? ஐயா என்ன இப்படி நடந்துகிட்டு இருக்க? ஆண்டவர் கோவப்பட்டு அந்த பெண்ணுடைய கர்ப்பத்தை என்ன செஞ்சிட்டாரு? அடைச்சிட்டாரு. நிறைய குடும்பத்துல குழந்தை இல்லைன்னு சொல்றீங்கல்ல, எந்த இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய கற்பனைகளை அலட்சியம் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமணம் நடக்கல, வருஷ கணக்கா பார்த்துட்டு இருக்கேன், 3 வருஷமா அழுதுட்டு இருக்கேன், 2 வருஷமா அழுதுட்டு இருக்கேன்னு சொல்றீங்கல்ல. ஏதாவது ஒரு இடத்துல ஊழியக்காரனை அசட்டையா, அலட்சியமா, சர்ச்சு விஷயங்களை அலட்சியமா செயல்பட்டு இருக்கீங்களான்னு கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையா செய்யக்கூடாது தப்பு செஞ்சாரு? டான்ஸ் தானே ஆடினாரு. அதுக்கு அந்த அம்மாவுக்கு அம்புட்டு வேலைக்கார பொம்பளைங்க முன்னாடி ராஜா எம்பூட்டு மகிமைப்பட்டாரு. எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, இவர் மட்டும் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்னத்துக்கு கத்துற? தயவு செய்து சொல்றேன், வீட்டில் அப்படி எந்த ஆம்பளையால பார்த்து சொல்லாதீங்க. அதே மாதிரி எந்த பொம்பளையாலும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணாலும் சரி, வீட்டில் போய் அலட்சியமா என்ன செய்யாதீங்க, அதை சொல்லி காட்டாதீங்க. அடைபட்டு போகும். ஆசீர்வாதங்கள் அடைபட்டு போகும், அடைபட்டு போகும். உண்மையா சொல்றேங்க, அடைபட்டு போகும். நம்முடைய ஃபெமினியன் ஃபேமஸ் சாலமோன் ரொம்ப ஞானமான ஒரு மனுஷன். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஞானத்தை கேட்ட மனுஷன். அப்படித்தானுங்க? அவருடைய ஞானத்துக்கு நிகர் இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்க போறது இல்லைன்னு தேவனே சொல்லியிருக்காரு. நான் அதை சும்மா சொன்னா நம்ப மாட்டியே.
ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம், 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஏன்னா 12, 13 தான் தேவை. ஒரு 2 வசனம் தானே கூட போனா பரவாயில்ல. 7ல இருந்து அவர் பேசுறாரு, கனவுல தரிசனத்துல பேசுறாரு. அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட கேட்டு பிடிச்சி டிவியை பார்த்துட்டு, தரிசனம்னு சொல்றீங்க, உங்க ஊழியத்துல கூட தேவை தரிசனம் சொல்றீங்க, எனக்கு ஒரு தரிசனமே வரமாட்டிக்கியா அப்படின்னுச்சு. அம்மா இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா, இதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க, அவங்கள பாருங்க அப்படின்னு. அல்லேலூயா. ஆசி மக்களே, 10வது வசனத்தை. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அவ்வளவு ஞானமா பேசுறோம். நம்மளும் அப்படித்தான் ஆரம்பத்தில் அவ்வளவு ஞானமா அலட்சியமா நாம நடக்கிறோம். அதை பார்த்து கர்த்தர் ஏமாந்துறாரு. அப்படித்தான் சொல்ல முடியும். மனுஷன் தான் ஏமாறுனா சில நேரத்தில் ஆண்டவரே ஏமாந்துறாரா இல்ல விட்டு பிடிக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கதை சொல்லணும்னு ஞாபகம் வருது. ஒரு யாசகம் வாங்குகிற நண்பர் ஒரு நாள் முழுவதும் யாசகம் வாங்கியிருக்காரு. அலைஞ்சு பார்த்திருக்காரு. ₹1 கூட கிடைக்கல. நைட்டு 10 மணி ஆகி போச்சு. சாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. சாமி, இன்னைக்கு முழுக்க அலைஞ்சிட்டேன், ஃபுல்லா சுத்திட்டேன், ₹1 கூட எனக்கு கிடைக்கல சாமி. நாளைக்கு எனக்கு ₹10 கிடைச்சா ₹5 உங்களுக்கு, ₹5 எனக்கு. எல்லாம் கவனிங்க, இருக்கீங்களா? அல்லேலூயா, ஆமென். ₹5 உங்களுக்கு, ₹5 எனக்கு. படுத்தாச்சு. வீட்டில் வந்து காலையில் வெள்ளனை எந்திரிக்கிறாரு. அப்படியே தெருவை உத்து பார்த்துக்கிட்டே போறாரு. ₹5 கிடக்கு கீழே. ₹5 எத்தனை ரூபா? இன்னைக்கு ₹5 செல்லா காசா போச்சு. இல்லையா? எடுத்துக்கிட்டு இவர் சொல்றாரு, சாமி எவ்வளவு ஞானமான சாமிப்பா, சாமி கிட்ட யாருமே ஏமாத்த முடியாது. எங்க ஒருவேளை ₹10 போட்டா நான் ₹5 தராம போவணும் என்னமோ நினைச்சுக்கிட்டு சாமியே ₹5 போட்டுருச்சுடான்டானா. எப்படிங்க சாமியவே ஏமாத்துற ஆளுங்க நம்ம ஆளுங்க, அப்படிதானங்க? சரி போகட்டும், இங்க வந்துருங்க வசனத்துக்கு. தகுந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படியே செய்வேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்து இதிலே உனக்கு சரியானவன் முந்தியும் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் பிந்தியும் இருந்ததில்லை. இந்த ஞானம் கிடைச்ச உடனே நம்ம ஆளுக்கு ஒரு கொழுப்பு வந்துருச்சு பாருங்க பின்னாடி. அப்படித்தானே? நிறைய பேருக்கு அப்படித்தான். பதவி வர்ற வரைக்கும் பம்முவாக, பதவி வந்துருச்சுன்னா எம்முவாக. எம்முறதுனா என்னது? எம்புறதா? எப்படி எவ்வுறது? அதிலா ஏன்னா அவர் எவ்வி பார்க்குறாரு, கிடைக்க மாட்டேங்குது. ஆமா சார், ரைட் சார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உனக்கு பின்னாடியும் இருக்காதியா, உனக்கு பின்னாடியும் ஒருத்தனும் அறிவுள்ளவன் இருக்க மாட்டான். அதே மாதிரி அது மட்டும் சொல்லல, இன்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க, வாசி பார்க்கல. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். ஆமென். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அப்படி சொன்ன சாலமன், அப்படி கேட்டு வாங்கின சாலமன் அப்படியே இருந்தாரான்னு பார்த்தா அவரு தேவனுடைய கற்பனைகளை என்ன செய்யறாரு? அலட்சியம் பண்ணிட்டாரு. 11வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து லேசா பாருங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. 11வது அதிகாரம், அதே 1 ராஜாக்களின் புத்தகம் 11வது அதிகாரத்தை வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மேனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதிக்காரரான அநேக ஸ்திரீகளின் மேலும் ஆசை வைத்தான். பதிலா அது 4வது வசனத்தை வாசியா. வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை, பாத்தீங்களா? நல்லா போட்டு பாத்தீங்களா? அவனுடைய மனைவிகள். ஒருமையில இருக்கா, பன்மையில இருக்கா? பன்மையில இருக்கு. ரொம்ப சந்தோஷமா சொல்றீங்க.
ஆமாங்கய்யா, ரைட்டுங்கய்யா, வாசிங்கய்யா. அவன் இருதயத்தை ஆ. அந்நிய தேவர்களை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படிக்கு சாய பண்ணினார். சாய பண்ணினார்கள். அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு கோயிலே கட்ட வச்சுட்டாங்க. ஆனா தேவன் என்ன சொன்னாரு? நீ கேட்டது மன்றி கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுப்பேன், கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன். உனக்கு பின்னாடியும் ராஜா இருந்ததில்லை, முன்னாடியும் ராஜா இருந்ததில்லை. இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் சாதாரணமான சில காரியத்தினாலே தேவ கற்பனைகளை அசட்டை பண்ணி அலட்சியமாய் வாழ்ந்து இழந்து போனான். அது இழந்துட்டு அவன் எழுதுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. பிரசங்கியின் புத்தகத்தில் எழுதுறான் பாருங்க, எல்லாத்தையும் பார்த்தவர் சாலமன். எல்லாத்தையும், மாயெல்லாம் ரெண்டாவது பிரச்சனை சாரே. 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புத்தகம் 2வது அதிகாரம் முதல் முதல் வசனத்தை கூட வாசிங்க. 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையா இருந்தது. ஆமென். எல்லாத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நல்லா இருக்கு பாருங்க. 10வது அதிகாரம் முதல் வசனத்தை நல்லா இருக்கு பாருங்க. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொப்ப மதியீனம் அப்படியே செய்யும். அப்படி செய்யும்பா, கனவீனப்படுத்திரும். சொல்றான், எனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் மறந்துட்டு சொப்ப மதியீனத்துல அலட்சியமா இருந்துவிட்டேன், கொண்டு போய் போடக்கூடாத இடத்துல போட்டு செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க? கனவீனப்படுத்தி விட்டார்கள். சில நேரங்களில் நல்ல நிலைமைக்கு வர்ற வரைக்கும் கரெக்டா இருப்பாங்க. இந்த லாஸ்ட் நெக் ஆஃப் த மூமெண்ட்ல என்ன செஞ்சிருவான்? நமக்கு மேல யாருப்பா அதிகாரி இருக்கா, நம்மளை யார் கேள்வி கேட்க போறா, நம்ம தானே இந்த வீட்டில், நம்ம தானே இந்த ஊழியத்தில் அப்படின்னு அப்படியே 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 அப்படி வாழ்ந்துருவான். ஆனால் கருநாள் காரியம் என்ன செஞ்சிடும்? வெளிப்பட்டு எல்லாத்தையும் தொலைச்சு மொத்தத்துக்கு தலைமொழிகி வெளியே மொத்தமாக க்ளோஸ் பண்ணி போடா வெளியே ரோட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. ஆச்சா இல்லையா? அவனே சொல்றான் பாருங்க. அந்த வசனத்தை திருப்பி படிப்பா, முதல் வசனத்தை திருப்பி படிங்க, நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு புரியணும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நார பண்ணுதா பண்ணலையா? ஒரே ஒரு ஈ விழுந்துருச்சு. கொழும்பு தேங்காய் எண்ணெய் போட்டு நீங்க சோறு காய்ச்சிருங்க, குழம்பு வச்சிருங்க, சாப்பிடுவீங்களாங்க? கொழும்பு தேங்காய் எண்ணெயா, கறி குழம்புயா? ஒரு ஈ, பெரிய ஈ விழுந்துருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாரிரும், கீழே கொட்டிடுவீங்க. இது மாதிரிதான் ஒரு சின்ன அலட்சியம், ஒரு சின்ன காரியத்துல கோட்டை விட்டீங்கன்னால பெரிய ஒரு இழப்பை என்ன செய்யணும்? சம்பாதிக்க வேண்டும். சரி, வாசிருப்பா, அந்த வசனத்தை முடிச்சிருப்பா, திருப்பி ஒரு தடவை. ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியீனமும் அப்படியே செய்யும். அதுக்கு கீழே கொடுத்திருக்கான் பாருங்க, கொஞ்சம் வாசி மக்களே. ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். மூடனின் வழியிலே நடக்கிற போதும் மதிகெட்டவனா இருக்கிறான். ஆமென். தான் மூடன் என்று அவன் எல்லாருக்கும் சொல்லுகிறான். ஆமென். நான் இப்படி ஆயிட்டனே, நான் இப்படி விழுந்துட்டனே அப்படின்னு அவன் வாயாலேயே சொல்ற நிலைமைக்கு அலட்சிய நிலைமைகள் என்ன செஞ்சிடும்? வந்துடும். சிம்சனுடைய வாழ்க்கையில் அப்படித்தானே. நசரைய விரதம் கொண்டவன் அவன். அப்பா அம்மா சொல்றாங்க, நம்ம தேசத்துல பொண்ணு இருக்குப்பா, நம்ம வீட்டில் அழகான பிள்ளையெல்லாம் இருக்குப்பா, இந்த பயவுள்ளையில விட்டுருடா அப்படின்னா அவன் கேட்க மாட்டேன்ட்டான். எவ்வளவு சூப்பரா இருக்கு, டக்கரா இருக்கு, சுண்டி விட்டா ரத்தம் வந்துரும்ல, நீங்க என்ன வேற ஒண்ண கட்ட சொல்றீங்க? அலட்சியமா கட்டினேன்னு வச்சுக்கோ, தாய் தகப்பனை மதிக்காம கட்டினேன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். நம்மளும் அலட்சியமா தான் இருப்போம். உண்மைங்க. எல்லாம் முடிஞ்சா நீ வேணா தொடங்கிடுவான். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொப்ப மதியீனம் ஒரு சின்ன காரியம் தாங்க. ஏசா ஒரு சின்ன காரியம், அதுக்காக சொத்த இடம் தர முடியும்? கொஞ்சம் போல கூட கொடுறா. இல்லைன்னா உள்ளதான் பெத்த தாய் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் என்ன செஞ்சிருக்கலாம்?
இவன் கேட்டிருக்கலாம், சொப்ப மதியனடா, நானே சாக போறேன், எனக்கு இந்த கூலி என்னத்துக்குடா? கூலி என்னத்துக்கு? கூலி என்னத்துக்கு? சொத்து என்னத்துக்கு? கூல குடுறா, சொத்து என்னத்துக்கு? நம்மள அப்படித்தான். எனக்கு இந்த பொண்ணை கட்டினா போதும், உன் சொத்து வேணாம், சொகமு வேணாம், விட்டு ஓடுறது அப்பா அத்தனை. அதுக்கப்புறம் தெருவில் நிற்கிறது. நான் அந்த கோயிலில் பார்த்தேக்கா உங்க மகளை, உங்க மருமகனை அந்த கோயிலில் பார்த்தேக்கா. எந்த கோயிலன்னு போறவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அலட்சியமான வாழ்க்கை ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அலட்சியமான வாழ்க்கை ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. உங்களுக்கு நிறைய சம்பவங்களை சொல்லணும்னு ஆசை இருக்கு. யோசேப்புடைய சொப்பனத்தை அலட்சியமா கிண்டல் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு தெரியும்ல? அலட்சியமா, இந்த வராண்டா சொப்பனக்காரன். எதையுமே அலட்சியமா பார்க்காதீங்க. என்னெல்லாம் நிறைய பேர் ஊழியத்துக்கு வரும்போது சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆவையா ஒரு போய் ஊழியம் செஞ்சு இப்படி, ஆவையா ஒரு போய் ஊழியம் செஞ்சு, அப்படித்தானே பேசியிருப்பிய? அப்படித்தான் பேசியிருப்பாங்க. ஆனா நான் யார் சொல்றதையும் அலட்சியப்படுத்தினதே இல்லை. என்னை பிரித்தெடுத்தது கர்த்தர் என்றால் என்னை நடத்த அவரால் கூடும் என்று நம்பினேன். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, சில காலங்களில் சில காரியங்களை அறியாமல் அலட்சியமாய் வாழ்ந்துட்டு ஒருவேளை பின்னாடி சரி பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது கிடைக்காது. ஏன் சொல்றீங்க கிடைக்காது ஐயா? கண்டிப்பா கிடைக்காது. அதுக்கும் பைபிள்ல இருந்தே ஒரு ஆதாரத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை சொன்னோன்னா நிறைய பேருடைய காரியங்கள் கஷ்டமா இருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களும் சரி, ஏற்கனவே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். இதுக்காக தான் சில காரியத்தை நான் அதை இது பண்ணாமல் பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில் 8-9 வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும்போது, என் சகோதரரே, இந்த கப்பல் யாத்திரை நல்லதல்ல, அது நமக்கு பொருள் சேதத்துக்கு நிறைய கொண்டு வரும், இது அதற்குரிய காலமும் இல்லை அப்படின்னு சொல்ற பவுல், அதை இவன் என்ன செய்யறான்? அலட்சியமா பூட்ட கப்பல் மாளவி இல்லாமையா அங்க ஈராக்குள்ளே போனாலும் திரும்பி வந்துருவோம்டா. எங்கிட்டு திரும்ப டொம்முன்னு போட்டுருவான். சரி, அல்லேலூயா. படிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த காரியத்தை? என்ன வந்துச்சு? தூக்கி சோத்துக்கு வச்சிருக்கிறதெல்லாம் தூக்கி எரிஞ்சான் கடலுக்குள்ள. யோனா எப்படி இருந்தார்? கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அலட்சியமா அப்படியே விட்டுட்டு போய் தூங்கினார். தூக்கி கடல்ல போடுற அவனை. எனக்கு அன்பான தேவஜனமே, வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு காரணம் நாம் என்பதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினதை போல நம்ம குடும்ப வாழ்க்கையில, ஊழியங்களில, செய்கிற அரசு பணிகளில, செய்கிற சின்ன சின்ன வியாபாரங்களில அலட்சியமா அவர் என்ன பார்க்கவா போறாரு அப்படியே கேட்டாலும் எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கிற வேண்டியதேன். எத்தனை நாளைக்கு யார் சமாளிப்ப? சொல்லுங்க பாப்போம். எத்தனை நாளைக்கு சமாளிப்பீங்க? சரி, இப்ப மேட்ருக்கு வந்துருவா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்லா இருக்கும் பாருங்க, வாசிங்க. எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக. இங்க ஒரு அடையாளக்குறியா அந்த மனுஷன் மாறிட்டான் பாருங்களேன். அலட்சியம் பண்ணவன் ஒரு அடையாளக்குறியா மாறிட்டான். நம்மளே பார்த்தா அப்படித்தான். எதையுமே மனுஷன் காதுல வாங்க மாட்டேன்ட்டாயா. இந்த பிள்ளைகளுக்கு 2 ரூபா போட்டு வையினா கேட்க மாட்டேன்ட்டாரு. இந்த பிள்ளைய ஒழுங்கா படிக்க வையினா கேட்க மாட்டேன்ட்டாரு. அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கா புத்தி சொல்லி கொஞ்சம் கண்டிச்சு வளனா கேட்க மாட்டேன்ட்டாரு. அப்படின்னு ஒரு அடையாள குறி நமக்கு கொடுக்கப்பட்டுரும். அலட்சியமா வாழ்ந்தீங்கன்னா, அலட்சியமா. சில பேர் அப்படித்தான். கல்யாண வாழ்க்கை அலட்சியமா. காலம் வந்தாலும் சரி, எத்தனை பேர் மாப்பிள்ளை வந்தாலும், எத்தனை பொண்ணு வந்தாலும் சரி, வேண்டாம் 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 அப்படியே இருப்பாங்க. கடைசியில் வந்து ஒரு காண்டாமிருகத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிடுவாங்க.
உண்மைங்க அது. அப்படி இல்லைன்னா குறிப்பிட்ட வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பயே எட்டாம போச்சு புத்திக்கு, இன்னைக்கு கடந்து சீரழிகிறேன், ஒரு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க நாதி இல்லை. ஏன் பண்ற வயசுல பண்ணுன்னு சொல்லும்போது கேட்கணும்ல. சரி, வசனத்தை வாசிங்க ஐயா. தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும். அவருக்கு பேர் இன்னொரு பேர் கொடுத்துட்டான் பாருங்க, அலட்சியம் பண்ணவனுக்கு பேரு சீர்கெட்டவன். சீர்கெட்டவன். நம்மளையும் எதையுமே நீங்க கவனிக்காம, எதுலையுமே அப்படி பெருசா ஒரு கவனம் செலுத்தாம, எதுலையுமே பொறுப்பு இல்லாம வாழ்ந்தீங்கன்னா நமக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, வெறும்பைய. வெறும்பைய. என்னத்தை வச்சிருக்கான், என்னத்தை செஞ்சிருக்கான், என்னத்தை சாதிச்சு விட்டான்? வெறும்பைய. வெறும்பைய, வெட்டி பயலா. சரி, சீர்கெட்டவன். வாசிங்க. இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் தயவு செய்து இதை கவனிங்க. தொலைக்காட்சியில பார்க்கிறேன் அன்பான தேவஜனமே, திருச்சபையில அமர்ந்திருக்கிறேன் அன்பான தேவஜனமே, தயவு செய்து இந்த வசனத்தை கொஞ்சம் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். வீட்டிலே போய் திரும்ப திரும்ப படியுங்கள். ஏனெனில் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். கண்ணீர் விட்டு அழுகிறான். ஐயோ, தெரியாம என் சேஷ்டபுத்திர பாகத்தை நான் கொடுத்துட்டேனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, எனக்கு யாராவது உதவி செய்ய முடியுமா, என் கவலை தீருமா? 24 வயசுல எங்க அம்மா பொண்ணு பார்த்தாங்களே, நான் கேட்கலையே. 25 வயசுல எனக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க எங்க அப்பா, நான் கேட்கலையே. 25 வயசுல கவர்மெண்ட் வேலை வந்துச்சு, இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துக்கிறோம்னு இருந்தேன், நல்ல பிசினஸ் வச்சு தரேன்னாரு, இப்பயா நான் வேலை செய்யணுமா, அப்பா அத்தா சொத்து இருக்குன்னு உக்காந்து இருந்தேன், இப்ப ஒண்ணுமே இல்லையே. ஒன்னும் இருக்காது. பின்னாடி கவலைப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? பின்னாடி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. போன வாரம் ஒரு கல்யாணத்தை பேசி முடிக்க போனேன், ஒரு திருமணத்துக்கு. பொண்ணுக்கு 40 பவன் கேட்டாங்க, பையனுக்கு 5 பவுன் போட்டாங்க. போட சொல்லி சம்மதம் பேசியாச்சு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. டாக்டருக்கு படிக்க வச்சுட்டோம், இன்ஜினியருக்கு பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். சரி, அப்படியே போயிட்டு வாங்கம்மா, படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வாங்க? கொஞ்சம் யோசிங்க. அப்ப என்ன செய்யணும்? அதுக்குண்டான முயற்சிகள், ஸ்டெப் எடுக்கணும். அடிச்சிருக்குல்ல, படிப்பை வச்சு பொழைச்சுக்கிறோம். எப்படி பொழைக்கும்? நீங்க செஞ்சு வைக்க வேண்டியதை செஞ்சு வச்சாதான் சார் பொழைக்கும். நீங்க சேர்த்து வச்சாதான் சார் பொழைக்கும். அதுக்காக நான் அநியாயமா சம்பாரிச்சு சேர்த்து வைக்கல, இருக்கிறதுலயாவது கொஞ்சத்தை மிச்சம் பிடிச்சு சேர்த்து வை. இன்னைக்கு சாப்பிடு, இன்னைக்கு கறி வாங்கு, இன்னைக்கு கோழி வாங்கு, இன்னைக்கு பிரியாணி கிண்டு, இன்னைக்கு அமேசான்ல ஆர்டர் போடு, இன்னைக்கு ஜொமேட்டோவில் ஆர்டர் போடு, இன்னைக்கு பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டு இந்த இதை வாங்கு, அதை வாங்கு, இதை வாங்கு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு பின்னாடி உக்காந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்ல? இன்னைக்கு நகை விலை 1,20,000 ரூபாய் ஆகி போச்சு. என்ன செய்ய போறேன்னு தெரியல. சாமி தான் கண்ணை திறக்கணும். எப்படிங்க? நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிருவீங்க, நீங்க அலட்சியமா வாழ்ந்துருவீங்க, சாமி கண்ணை திறக்கணும். சாமி கண்ணை திறந்ததுனால தானே நீங்க உயிரோடையும் இருக்கீங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கு நான் உங்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு காரியம், இந்த உபவாச வேலையில செய்கிற வேலை, செய்கிற ஊழியம், கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கை, எதுலையுமே அலட்சியமா இருக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் டீச்சர்ஸ அலட்சியமா பெரிய ஒரு இதாவே எடுத்துக்கிற மாட்டாங்க. பின்னாடி அந்த பிள்ளைகளை விசாரிச்சு பார்த்தா ஏதாவது கூறு இருக்கான்னு பார்த்தா கூரே இருக்காது. ஆனால் டீச்சர்ஸ் சொல்லும் போது நல்லா கவனிச்சு நல்லா படித்த பிள்ளைங்களை பாருங்க, அழகா ஃபர்ஸ்ட் கிளாஸா மெரிட்லையும் கோல்டு மெடல்லையும் போயிருப்பாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என்பான தேவஜனமே, இந்த ஊழியத்தை செய்வதற்கு மோசஸ் மாரியப்பனுக்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு. ஒரு செய்திக்கு ஒரு மனிதனாவது மனம் திரும்ப வேண்டும், ஒரு மனிதனாவது, ஒரு குடும்பமாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். வேதத்தில் எத்தனையோ ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி உங்களை ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ நான் விரும்பவில்லை. நீங்கள் இருக்க வேண்டிய விதத்தில் இருந்தால் தேவனே உங்களை ஆசீர்வதிப்பார், அதற்கு நானே சாட்சி. ஆனா அலட்சியமா நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்படுகிறவர்களா இருந்திருக்கிறார். சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் பெற்றான், சொற்ப மதியினத்தினால் அலட்சியமாய் செய்யாதரான்னு சொல்லி இருந்தும் செஞ்சு, பொண்ணுக்கு மேல பொண்ணு செஞ்சு அந்த பொண்ணுகள்லாம் சேர்ந்து அம்மிக்கு இவனை பிடிச்சி கோயில கட்டியா. என் அன்பான தேவஜனமே, இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இதுதான் ஜீவன், இதுதான் மார்க்கம் என்று நமக்கு தெரியும். தெரிஞ்சும் இன்னும் நம்ம எல்லா கோயிலுக்கு போறேன், இங்கேயும் வரேன், எல்லா சாமியும் ஒண்ணுதேன். எப்படிங்க எல்லா சாப்பாடும் ஒண்ணுதேன்னு சொல்லி எத்தனை பேர் இப்ப பழைய சோறு சாப்பிட முடியும்? எல்லா பேத்துக்கும் பிரியாணி கொடுத்துட்டு ஒரு 4 பேத்துக்கு நான் பழைய சோறு கொடுக்குறேன், சாப்பிட முடியுமா? முடியாது. அது எப்படிங்க? ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு நாம கவனிக்கிற நாம உடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க பின்னாடி மனம் திரும்பி நினைக்கலாம், ஆனா முடியாது. ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயின் புத்தகத்தை இன்னும் வாங்குற மாதிரி இருக்குல்ல, 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி மக்களே. 1 தெசலோனிக்கேயின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். இதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு, ஆனா நேரம் இல்ல, சுருக்கமாய் சொல்லிவிட்டு போகிறேன். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தரிலின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க அலட்சியம் பண்றது உங்களை இல்ல, உங்களை உண்டாக்கின தேவனை, உங்களை பிரித்தெடுத்த பரிசுத்த ஆவியின் வரத்தை. சில பேருக்கு கர்த்தர் நல்ல தாளந்துகளை கொடுத்திருப்பாரு, அத ரொம்ப அசட்டியா, ரொம்ப அலட்சியமா கடைசியில கடையில உட்காந்து ஈ ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில பல்லு போனதுக்கு அப்புறம் சம்பாதிக்கிற காலத்துல சம்பாதிக்காம என்னத்துக்கு நீ எல்லாம் பூமிக்கு பாரமா சோத்துக்கு தெண்டமா இருக்க அப்படின்னு கேட்கிற வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. இதுல கூட ஒரு இருமல் வேற வந்துக்கிறோம், ஏயா பெருசு இன்னும் போய் சேரலையா அப்படின்னு தானுங்க. அலட்சியமா வாழாதீங்கய்யா. பாருங்க இருமி காமிக்கிறாங்க, எனக்கு உனக்கு வரும்டாங்கிற மாதிரி. இது எனக்கு வந்தா பிரச்சனையே இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆனா நான் அலட்சியப்படுத்துறது இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய சிருஷ்டிப்பு. இந்த ஏச வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அதை மறந்துட்டு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சான்? அசட்டையாக அலட்சியம் பண்ணி விட்டு போனான். பிற்பாடு அவன் விரும்பியும் அவனுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் விரும்புவீர்கள், காலம் டாடா பாய் பாய் சொல்லிவிட்டு போய்விடும். ஆகையினால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இன்றைக்கு அலட்சியப்படுத்துகிற காரியம் கணவனை குறித்தோ, மனைவியை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, பிள்ளைகள் பெற்றோரை குறித்தோ செய்கிற வேலையில சில பேர் பார்த்திருக்கேன் நான். ஆபீசர்ஸ், எம்டி, மேனேஜர்ஸ் வந்தா அப்படியே அந்த ஆபீஸை பார்த்தீங்கன்னா அப்படியே குண்டூசி போட்டா கீழே விழுந்தா கேட்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆபீஸ்ல. மற்ற நாள் போய் பார்த்தீங்கன்னா குப்பை கோபுரமா நிற்கும். அலட்சியமா வேலை செய்யறது. அவன் எங்கேயாவது என்னைக்காவது ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம வருவான், இருக்கிற வேலையும் போயிட்டு திருப்பி ரோட்டுக்கு வரணும். அப்புறம் வேலைக்காக இப்படி ஒரு நாள் தான் இப்படி செஞ்சேன், 10 பேர்த்த அப்புறம் ரெக்கமெண்ட் கூட்டிகிட்டு போய் சார்கிட்ட சொல்லுங்கண்ணே, அக்காட்ட சொல்லுங்கண்ணே, ஐயாட்ட சொல்லுங்கண்ணே, அம்மாட்ட சொல்லுங்கண்ணேன்னு கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும். இருக்காங்க, இருக்கு. இன்னும் வேதத்தில் அசட்டை பண்ணின மனிதர்கள் நிறைய பேர் உண்டு, அலட்சியப்படுத்தின மனிதர்கள் நிறைய உண்டு. யோபுடைய சொல்லை அலட்சியப்படுத்தினார்கள், அவர்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாருங்கிறது தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே, ஒரே ஒரு காரியம் தான். ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியமா எண்ணினான். அவன் பெற்றோருக்கு மனநோவு உள்ள பிள்ளையாதான் மாறினானே தவிர அலட்சியம் பண்ணதுனால கல்யாணத்தை அலட்சியம் பண்ணா மனநோவு வந்துச்சு. இப்படி எந்த காரியத்தில் நீங்க அலட்சியமா இருந்தாலும் ஒன்னு பெத்தவங்களுக்கு டார்ச்சரா, கூட இருக்கிறவங்களுக்கு டார்ச்சரா,
என் கடவுளுக்கே கோபத்தை எரிச்சலை ஊட்டு வேண்டுகிற பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள்? மாறிவிடுவீர்கள். ஆகையினால் இன்னைக்கு கடவுளத்தில் ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, நான் அலட்சியமா இனிமே செயல்பட மாட்டேன். உம்முடைய அன்பை அறிந்திருக்கிறேன், உம்முடைய மகத்துவத்தை அறிஞ்சிருக்கிறேன், உம்முடைய வசனங்களை கேட்டிருக்கிறேன். ஆகையினால இப்போ என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து, இந்த உலகத்தில் நான் நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏசாவை போல நான் பின்னாடி கண்ணீரிட்டு அழுகிறதுக்கு இல்லை, இப்பவுமே என் கண்ணீரை உன்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுப்போமா? எழுப்பி நில்லுங்க, எல்லாம் எழுப்பி நில்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. இன்னைக்கு சொல்ல போற ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே, எசேக்கியா கண்ணீரை கேட்ட ஆண்டவர், அவர் உங்களை அலட்சியப்படுத்தாதனால கண்ணீரை கேட்டீங்க. அதே சமயத்துல ஏசாவின் கண்ணீரையோ நீங்க காணலன்னு சொல்லி நான் பார்த்துட்டேன். இப்போ இதை நான் பார்க்கிறேன். நானு அலட்சியப்படுத்திட்டு நான் பின்னாடி வந்து உங்க சமூகத்துல வைக்கிறத விட இப்பமே நீர் கண்ணீரை காண்கிற தேவன் சொல்லிட்டு, என் பெற்றோரை அலட்சியமா எண்ணினதை என்ன மன்னிங்க, என் கணவனை அலட்சியமா எண்ணினதை மன்னிங்க, என் பிள்ளைகளை கொஞ்சம் குறைவுள்ள பிள்ளைகளை நான் அலட்சியமா நடத்துறதை மன்னிங்க, ஊழியத்தில் நான் அலட்சியமா செயல்பட்டதை மன்னிங்க, என் ஹையர் ஆபீசர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் அலட்சியமா இருந்து வேலைகளை அப்பப்ப செய்வேன், அவங்க வரும்போது நடிப்பேன், அதை என்ன மன்னிங்கன்னு சொல்லி அப்படியே ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? அவர் இப்பவும் உங்களுக்கு கண்ணீரை காண்கிறவராக, இப்பவும் உங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராக, விண்ணப்பத்தை கேட்கிறவராக, வேதனை அறிகிறவராக இருந்து இந்த நேரத்திலாவது மனம் திரும்பினா, நீங்கள் அவருடைய சரிதமாக அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் என்ன அசட்டையா இல்லை, என் தேவனை அசட்டை பண்றேங்கிறத தெரிஞ்சிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்றேன், அந்த குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிற நியாய தீர்ப்பு உங்களுக்கு கிடையாது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, ஒப்பினியும் பினகாசுக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு உங்களுக்கு கிடையாது. ஏன்னா மனம் திரும்ப சான்ஸ் அங்க கொடுத்து அவங்க திருந்தல. ஆனா நீங்க திருந்துவீங்க, திருந்த போறோம், மனம் வருந்த போறோம், கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க போறோம். நிச்சயமா சொல்றேன், அநேக குடும்பங்கள் அலட்சியமாய் வாழ்ந்து பிள்ளைகளை வெளியே அனுப்பி இருக்கிறீங்க, அலட்சியமா வாழ்ந்து கணவனை வெளியே அனுப்பி இருக்கிறீங்க, அலட்சியமா வாழ்ந்து மனைவியை வெளியே அனுப்பி இருக்கிறீங்க. கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற மனைவிமார்கள் இன்றைக்கு சகோதரிமார்கள் அநேகர் உண்டு. ஐயோ, என் மனைவி என்னை மதிக்கவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிற கணவன்மார்கள் உண்டு. இன்னைக்கு எல்லாரையும் நான் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறேன். அப்படி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, உங்களை சரிப்படுத்தி உங்க கணவனோடு பேசுங்க, மனைவியோடு பேசுங்க, பிள்ளைகளோடு பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லுங்க, புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே.
ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறே, நீ தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துகிறே. ஆமென். புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. ஆமென். புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது. எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே நான் ஒரு புது மனுஷனா பாடி, புது மனுஷனா ஆராதித்து, இந்த சத்தியத்தை கேட்டு எனக்குள்ள இருக்கிற அலட்சியமான எல்லா காரியங்களையும் விட்டுட்டு, கர்த்தர் பார்க்கிறாரு, எனக்கு கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை நான் அலட்சியமா நடத்த மாட்டேன், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை அலட்சியமா நடத்த மாட்டேன், கர்த்தர் கொடுத்த மனைவியை அலட்சியமா நடத்த மாட்டேன், கர்த்தர் கொடுத்த கணவனை அலட்சியமா நடத்த மாட்டேன், கர்த்தர் கொடுத்த வேலையை உண்மையை உத்தமமா செய்வேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்போ சொல்றேன், அந்த அலட்சியப்படுத்தாத ஏசாவுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். அலட்சியப்படுத்தாத ஆபிரகாமுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கும் பதில் கொடுப்பார். எப்படி ஆபிரகாமை பத்தி சொல்றேன் தெரியுமா? என்ன செய்ய சொன்னாலும் சரி, அந்த வார்த்தையை அலட்சியப்படுத்தாம என்ன செஞ்சாரு? செய்தாரு. அவர் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது என்றால், நான் சொல்றேன், அந்த முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் இன்னைக்கு என் அலட்சியம், என் குணாதிசயங்கள் என்னை விட்டு போகட்டும், என்ன மாற்றுங்க, என்ன மன்னிங்க, என் மேல இறக்க வைங்கன்னு கேட்கிற என் பிள்ளைங்க யாரா இருந்தாலும், இந்த தொலைக்காட்சியை பார்க்கிறவங்க யாராக இருந்தாலும், இப்பொழுதே கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு உங்கள் மேல் வருகிறது. கரங்களை தட்டி எல்லாம், ஆண்டவரே அப்பா நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா, எனக்கு இனிமே அலட்சிய குணம் இல்லப்பா, நான் எல்லாரையும் மதிக்கிற குணம்ப்பா, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குணம்ப்பா, நான் உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற குணம்ப்பா, உம்முடைய சர்ச்சில் செய்யற வேலையை குறித்து கிண்டலா கேலியா பேச மாட்டேன்ப்பா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஏசா தன் சேஷ்டபுத்திர பாதத்தை அலட்சியப்படுத்தி விட்டு பின்பு அவன் அப்பா அதை பெற வேண்டும் என்று விரும்பி பெற முடியாமல் இருந்து கண்ணீர் விட்டு அழுததை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கோ ஒரு கூட்ட மக்களாகி நாங்கள் எந்த விதமான அலட்சியமும் நான் படமாட்டேன், படுத்த மாட்டேன், பண்ண மாட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எதை அவர்கள் ஒப்பு கொடுத்து, எந்த அலட்சியமான காரியங்களை நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து என்ன மன்னிங்கன்னு கேட்கிறாங்களோ, எங்களை பார்த்து 70 தடவை மன்னிக்கணும்னு சொன்ன ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை மன்னிங்கப்பா, ஒவ்வொரு குடும்பங்களை மன்னிங்கப்பா. அவங்க அப்படி தீர்மானத்தோடு வாழும்போது ஆண்டவரே, அன்றைக்கு ஸ்தோத்திரம், கானான் அழிப்பேன் என்று வாக்கு கொடுத்து மனஸ்தாபப்பட்டு திரும்பவும் கொடுத்ததை போல உம்முடைய பிள்ளைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காய், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறதற்காய், உம்முடைய பிள்ளைகள் அலட்சியப்படுத்தாமல் வாழ்ந்ததற்குரிய சாட்சிகளை எழுப்ப போகிறதற்காய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க உதவி செய்யுங்க. எல்லா பிள்ளைகளும் ஏற்ற நேரத்தில் திருமணம் முடிக்க, ஏற்ற நேரத்தில் கர்ப்பத்தின் கடி கிடைக்க, ஏற்ற நேரத்தில் தொழிலில் வளர்ந்து பெருக நான் மனதார கரம் நீட்டி ஜெபிக்கிறேன். நாங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற பாத்திரம், நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் கூட இந்த உபவாச கூட்டத்திற்கு ஆண்டவரே, உணவுக்காக ஆண்டவரே, இந்த கூட்டம் நடைபெறுவதற்காக உழைத்த ஜெபித்த அத்தனை பிள்ளைகளின் மேலும் உமது கிருபை, உமது இரக்கம், உமது தயவு இருக்கட்டும். நான் யாருடைய முகத்தையும் பார்க்கல, மனதார கரம் நீட்டி ஆசீர்வதிக்கிறேன். அவங்க தொட்டி ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்க கலசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களுடைய சரீரத்தில் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே புதிய பலன் உண்டாக நீர் கிருபை செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155669.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosesspn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.